ஹாய் கைஸ், நான் இன்றைக்கி பெண்களை பற்றி தான் பேச போகிறேன். பெண்ணாக பிறந்ததுக்கு நீங்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறீங்களா? இங்கே எத்தனை பேர் என்னுடைய சேனலில் கேர்ள்ஸ் இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உண்மையிலே சொல்லப்போனால் பெண்ணாக பிறந்ததுக்கு ரொம்ப சாபக்கேடாக தான் நான் நினைக்கிறேன். பெண்ணாக பிறந்ததே நான் சாபக்கேடாக தான் நினைக்கிறேன். பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்ணில்லா வீடு வீடல்ல, வேறு என்ன சொல்லுவாங்க, பெண்ணை மதிப்போம், மனிதத்தை வளர்ப்போம். இதெல்லாம் சும்மா தத்துவம் தான். தத்துவம் பேசுகிறதுக்கு மட்டும்தான் இந்த உலகம், இந்த சமுதாயம், எல்லாமே இந்த நாடு, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே நம்ம சொல்ல போனால் ஒரு சின்ன ஒரு குழந்தை, 2 வயசு குழந்தைய அங்கே போய் ஒரு எங்கேயாவது நம்ம இப்போ சொல்ல போனால் ஒரு 2 வயசு குழந்தைய கொஞ்சம் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் விட்டுறதுக்கு கூட பயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது பெண்ணாக பிறந்ததுக்கு எங்கெங்க நம்ம சந்தோஷப்பட முடியும்? 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு கிழவிங்களை வரைக்கும் விட்டு வைக்காமல் ரேப் பண்ணிவிட்டு, பாலியல் வன்கொடுமை வரைக்கும் பண்ணிவிட்டு, நிம்மதியாக ஜெயிலுக்கு போயிட்டு, அங்கேயும் பெரிய குற்றங்கள் கூட அவங்களுக்கு தராங்களான்னு தெரியலை. அதையும் மீறி கொஞ்சம் ஒரு 2 மாதமோ 3 மாதமோ ஏதோ கண் துடைப்புக்காக போய் உட்காந்துட்டு திருப்பி ஏதாவது திருப்பியும் கிரிமினல் வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு பெருசாக என்ன பெரிய தண்டனைகள் கொடுத்துட்டாங்க? எனக்கு 2 கேர்ள் பேபிஸ் தாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அவங்களையும் இந்த சொசைட்டியில் வளர்க்குறதுக்கு நான் ரொம்ப 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 கஷ்டப்படுறேன். 2மே பெண் குழந்தைங்க சொன்ன உடனே எனக்கு மனசில் ஐயோ 2 பெண் குழந்தைங்களா பிறந்துச்சிங்களா, அவங்களுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற பயம் எனக்கு வரல. எனக்கு வந்த பயம் முதல்ல இந்த சொசைட்டியை நினச்சி தான். என் குழந்தைங்கள நான் எப்படி டியூஷன் அனுப்புவேன்? நான் என் குழந்தைங்கள என்ன சொல்கிறதுக்கு ஏதாவது டான்ஸோ இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயோ நான் எப்படி அனுப்புவேன்? தனியாக ஒரு வேளை தனியாக போயிட்டு வாமா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கூட என்னால் எப்படி அதை ஹேண்டில் பண்ண முடியும்? இதை தான் நான் யோசித்தேன். இதுதான் நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். இந்த மாதிரி நான் யோசிக்கிற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்குன்னா அதை நினச்சி உண்மையாகவே ஒரு மென்ஸ், அதாவது இந்த தப்பெல்லாம் பண்ணுற ஆண் சமூகம் வெட்கப்படணும், வேதனைப்படணும், அவமானப்படணும். அதுக்காக எல்லா ஆணையும் நான் சொல்லலை. ஒரு சில ஆண்களை நான் இந்த மாதிரி தவறு செய்கிற ஆண்களை மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி தவறு செஞ்சுட்டு கூட எப்படிங்க உங்களால் பெண்களை மட்டும் குறி வச்சு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், நீங்கள் சோஷியல் மீடியாவில் இப்படி இருக்கனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம், எப்படிங்க இப்படிலாம் உங்களால் பேச முடியுது? ஏன் எந்த ஆம்பளைங்களும் சோஷியல் மீடியாவுக்கு வர்றது கிடையாதா? எல்லா ஆம்பளைங்களும் 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எப்போவுமே நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி தான் இருக்கீங்களா? நீங்கள் 2 வயசு குழந்தைங்க கிட்ட நீங்கள் என்னங்க பார்த்தீங்க? என்ன ட்ரெஸ்ஸு பார்த்தீங்க? என்ன ட்ரெஸ் கோடு நீங்கள் பார்த்தீங்க? 2 வயசு குழந்தையாக இருக்கும்போது ஜட்டி போட்டு சுற்றுற வயசுங்க. அந்த வயசில் அந்த குழந்தைகிட்ட நீங்கள் என்னத்தை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி மிருகத்தன்மையாக நடந்துக்கிறீங்க? மிருகமே ஒரு வயசுக்கு மேலே வந்தாதாங்க உடல் உறவுன்னு ஒன்று பண்ணோம். ஆனால் கேடுங்க இதெல்லாம். வெளியில் பேச முடியாத அளவுக்கு நம்ம நாடு இவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் என்னுடைய 2 குழந்தைங்களுக்காகவே நான் இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலான்னா, இதுக்கு ஒரே தீர்வு பனிஷ்மெண்ட் பயங்கரமாக கொடுத்தா கண்டிப்பாக இதுக்கான ஒரு பயம் கண்டிப்பாக வரும். ஆனால் எங்கே கொடுக்குறாங்க? இப்போவும் என்ன சொல்கிறாங்க? குழந்தைங்கள வெளியில் அனுப்பாதீங்க, பெண் குழந்தைங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வைக்கிறதுக்கு அது என்ன பொம்மையாங்க? அந்த குழந்தைங்களுக்கு ஒரு உணர்வு கிடையாதா? அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி நம்ம கொடுக்க வேண்டாமா? சும்மாவே குழந்தைங்க வீட்டில் உட்காந்துட்டு டிவி மொபைல் பார்த்து சின்ன வயசுலேயே டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி சர்க்கரை நோய், சின்ன குழந்தைங்களுக்கே இப்போ சர்க்கரை நோய், அந்த நோய் இந்த நோய், எதுவுமே ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இல்லை, எதுவுமே இல்லை. 24 மணி நேரமும் ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டோம், ஏதாவது யூடியூப் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட இவனுங்களுக்காக பயந்து நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு குழந்தைங்கள அனுப்பாமல் நம்ம எப்படிங்க வைக்க முடியும் பெண் குழந்தைங்கள? இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வேணும். முடிவு வேணும்னா நான் என்ன சொல்கிறேன்னா, பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். பனிஷ்மெண்ட் கொடுத்தா மட்டுமே தான் இந்த சமூகத்தில் இப்படி திரிகிற இந்த மனித மிருகங்கள் திருந்துவாங்க. இல்லைன்னா திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எது எடுத்தாலுமே தப்பு
ஏன் இவ்வளவு தப்பும் அனுபவிச்சுட்டு இந்த குழந்தைங்களும் சரி இந்த பெரியவங்களும் எல்லாருமே இந்த தப்பை அனுபவிச்சுட்டு திருப்பியும் இதுக்கு பழி சொல்லையும் நாங்கள் தான் வாங்கணும். நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும். நீ வெளியில் சுற்றிருப்ப, இதனால தான். உன் ட்ரெஸ்ஸிங் நல்லா இல்லை, அதனால தான். ஏன் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பொண்ணு போய் பேச முடியலங்க, பேசக்கூட இல்லை. ஒரு ஃபோட்டோ போட முடியல, ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட முடியல. அதுக்குள்ளே எவனாவது வந்து ஹாய் ஹவ் ஆர் யூ, என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த பிளேஸில் இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு? அன்வான்ட் மெசேஜ். ஏன் இதே மாதிரி தான் நாங்கள் வந்து கேட்டுட்ருக்கோம்மா. பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். ஏன் உங்களுக்கு எந்த ரூலும் கிடையாதா? ஆம்பளைங்களுக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது. பொண்ணுங்க நாங்கள் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், எல்லா ரூல்ஸும் வச்சுருக்கீங்க. அப்படிப்பட்ட உலகத்தில் நாங்கள் எதுக்குங்க இருக்கணும்? இதோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, ஐடி கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து மனுஷனே தேவையே கிடையாதான். ஏஐ மூலியமாகவே எல்லாத்தையும் வந்து கோடிங்லேருந்து எல்லாமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா பொண்ணுங்களையும் அழிச்சிட்டு ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி அது மூலயமா குழந்தை பெற்று நீங்கள் அது கூடயே வாழ்ந்துக்கோங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும். நாங்களும் உங்களை மாதிரி தான் எங்களையும் எங்கள் பேரண்ட்ஸ் வந்து வளர்க்குறாங்க. உங்களுக்கு ஓடுற அதே ரத்தம் அதே தான் எங்களுக்கும் இருக்கும். உங்களுக்கு அடித்தா எப்படி வலிக்கும் அதே மாதிரி தான் எங்களுக்கும் வலிக்கும். அட்லீஸ்ட் எங்களை ஒரு ஹியூமனாக வச்சுன்னு எங்களை மதிங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி நான் வந்து என்னோட குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடணும் நான் ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அதான் நான் போடுறேன். இதெல்லாம் நான் டெய்லியுமே இந்த வந்து என்னோட சோஷியல் மீடியாலையும் பேப்பர்லேயும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு சொந்தக்காரங்களை நம்பி குழந்தைய விட முடியல, பக்கத்தில் இருக்கவங்களை நம்பி விட முடியல, யாரையுமே நம்பி விட முடியாமல் ஒரு குழந்தைங்கள நம்ம எதுக்குங்க பெற்றுக்கணும்? பாவம் இல்லையா? 2 வயசு குழந்தைங்கிட்ட போய் நம்ம போய் குட் டச் பேட் டச் அங்கே போய் சொல்லி தந்துட்டு இருக்க முடியும்? அதுக்கு என்ன புரியுங்க? அது ஒவ்வொரு வாட்டியும் கவனமாக இருக்குமா? அந்த அங்கிள் என்னை குட் டச் பண்ணுறாரா, பேட் டச் பண்ணுறாரா, இந்த அண்ணா என்னை குட் டச் பண்ணுறாங்களா, பேட் டச் பண்ணுறாங்களா, இதே எண்ணத்தோடையாங்க அந்த குழந்தை நடந்துக்கும்? இதே எண்ணத்தோடையாங்க அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகும்? எந்த மாதிரி சொசைட்டிலங்க நம்ம இருக்கிறோம்? ரொம்ப சேடாக இருக்குங்க. ஐ ஃபீல் வெரி சேட். தயவு செஞ்சு இனிமேட்டு என்னது பெண்கள் நாட்டின் கண்கள் இந்த மாதிரிலாம் தூக்கிட்டு வராதிங்க. உமன்ஸ் டேன்ற ஒன்றே கொண்டாடாதீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. எதுக்கு உமன்ஸ் டேன்னு ஒன்று? உமன்ஸே இங்கே மதிக்கிறதே கிடையாது. ஏன் பொண்ணுங்களுக்கே இங்கே சப்போர்ட் வந்து கிடையாது. பொண்ணுங்களுக்கே அகெயின்ஸ்டாக தான் இருக்கீங்க. ஏன் ஒரு பொண்ணே இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, அவள் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பா, அதனால தான் அவளுக்கு இது மாதிரி நடந்திருக்கும், அவள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தா, அதனால தான் அப்படி நடக்குது அப்படின்னு. எல்லா பொண்ணுங்களும் ஆம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆம்பளைங்க சமூகமும் ஃபுல்லாக ஆம்பளைங்களுக்கு தான் சப்போர்ட். எதுக்கு இந்த நாட்டில் இந்த பொண்ணுங்க இருக்கிறதே வேஸ்ட். ஏதாவது நமக்கு நடந்த ஒரு சிச்சுவேஷனை பற்றி நம்மளை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கு நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினா கூட நான் ஒரு வாயாடி அப்படின்னு ஒரு பட்டம், நீ ஒரு வாயாடி, அவள் சரியான கோவக்காரி, திமிரு பிடிச்சவ, எனக்கு நடக்கிற ஒரு கொடுமையை நான் வந்து தட்டி கேட்டால் அதுக்கு இவ்வளோ பெரிய பட்டம். அப்போ எனக்கு நடக்கிற கொடுமையை நான் அப்போ வேறு யார் கேட்குறது? என் கூட இருக்கவங்க கேட்க மாட்டாங்க. அப்போ நான் தானே எனக்கு நடக்கிற கொடுமைங்களை நான் தானே என்னோட வாயால் கேட்கணும். அப்படின்னு நான் கேட்டால் அப்போ நான் வாயாடியா? பெண்களை ரொம்ப 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 இழிவுபடுத்துறீங்க, மட்டப்படுத்துறீங்க. எத்தனை பெண்கள் இப்போ திருமணமாகி சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. மாமியார் வந்து ஒரு அம்மாவாக கூட இருக்க தேவையில்லைங்க. மாமியார் அம்மாவாக இருக்க தேவையில்லை, மருமகள் ஒரு மகளாக கூட இருக்க தேவையில்லை. எல்லாருமே ஒரு மனித நேயத்தோடு
ஒரு மாமியார் ஒரு அம்மாவாக இருக்க தேவையில்ல, ஒரு மருமகள் ஒரு பொண்ணாகவும் இருக்க தேவையில்ல. அவங்களுக்கு ஒரு மனித நோயத்தோடு இருந்துட்டு போகலாமே. எது தப்பு எது சரி? இப்போ ஒரு லைஃப்பில் என்ன நடக்குது கண் கூட எல்லாருமே பார்க்குறோம். அது உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, யார் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள தட்டி கேட்டால் தான் இப்போ என்ன ஆகிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன உங்கள் பையன் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்பாங்களா? என்ன உங்கள் பொண்ணு உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசாமல் இருப்பாங்களா? அவ்வளோதானங்க நடக்கும். ஏங்க இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எத்தனை பொண்ணுங்க இறந்துட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு நடக்கிற அநீதியை இன்னொரு பொண்ணுக்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியுமா? ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க கூட அவங்க அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க, ஹஸ்பண்டோட அம்மாவும் அப்பாவும். அந்த பொண்ணுக்கு ஏதாவது அங்கே ஒன்று நடக்குதுன்னா அது அவங்க மாமியார்கிட்ட போய் எடுத்துகிட்டு போய் சொல்ல முடியுதா? இந்த சொசைட்டியில் சொல்ல முடியாது. ஏன்னா மாமியாரே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே. அதே தான், சில மாமியார் வந்து நல்லவங்களாக இருப்பாங்க. ஏன் அந்த மருமகள் வந்து ஒரு அட்ஜஸ்ட் பண்ணியே போகவே மாட்டாங்க. சில பேர் அம்மா மாதிரி கவனிப்பாங்க. இந்த குழந்த ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து நல்லா கவனிக்கிறது, சாப்பாடு போடுறது எல்லாமே செய்வாங்க, கூடையே இருப்பாங்க. வேலைக்கு போனாலும் சமைச்சி வச்சுட்டு போவாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுங்க வந்து மாமியாரை வந்து மதிக்கவே மதிக்காது. இதெல்லாம் தேவையே இல்லாததுங்க, தேவையே இல்லாதது. இந்த சமூகத்தில் நம்ம எவ்வளோ வருஷம் இந்த சொசைட்டியில் நம்ம இருக்க போகிறோன்றது தெரியாது. இருக்கிற வரைக்கும் அன்பை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணுவோம், மனித நேயத்தோட வாழ்வோம், அவ்வளோதான். எது உங்கள் கண்ணில் ஒரு தப்புன்னு ஒன்று படுதா? தப்புன்னா எது தப்போ அது தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள், எது கரெக்டோ கரெக்டுன்னு பேசுங்க. தேவையில்லாமல் நான் வந்து தப்பு நடந்தாலும் அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு, அதெல்லாம் தேவையில்லாதது. இது தப்புனா இது தப்பு, கரெக்டுன்னா கரெக்டு. சும்மா வேஷம் போட்டு வாழ்கிறது இந்த உலகம் கிடையாது. இந்த உலகத்தில் நம்ம என்னங்க சாதிச்சுட்டு போக போகிறோம்? யோசிங்க, யோசித்து வாழுங்க, மனித நேயத்தோட வாழுங்க. தேங்க்யூ காய்ஸ். அகெயின் நான் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன்.